என் தங்கமே, அம்மன் அருள் காக்கும் குடும்பத்தில் இன்னும் ஆழமான ஒரு ரகசிய மாற்றம் நடக்கும். அது வீட்டின் அதிர்வை மட்டும் அல்ல, அந்த வீட்டில் வாழும் ஒவ்வொரு உயிரின் உள்ளுணர்வையும் மெதுவாக விழிக்க வைக்கும். முன்பு பல விஷயங்களில் குழப்பமாக இருந்தவர்கள் திடீரென்று எதை செய்ய வேண்டும், எதை தவிர்க்க வேண்டும் என்று உள்ளுக்குள் தெளிவாக உணரத் தொடங்குவார்கள். இதை பலர் இன்ட்யூஷன் என்று சொல்வார்கள், ஆனால் உண்மையில் அது அம்மன் குரல். வெளியில் சத்தமில்லை, ஆனாலும் உள்ளே ஒரு உறுதி. இந்த மனிதரை நம்பாதே, இந்த வாய்ப்பை விடாதே, இந்த வாரம் அமைதியாக இரு, இப்போ பேசாதே, இந்த வேலை சரியாகும், இந்த வீட்டுக்கு நல்ல செய்தி வருகிறது. இந்த சைலண்ட் நோயிங் தான் தாயருளின் நிழல். அந்த நிழல் வந்த வீடு எளிதில் விழாது. ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி சொல்கிறார், அம்மன் அருள் காக்கும் குடும்பத்தில் நஷ்டத்தை நிறுத்தும் சக்தி முதலில் வேலை செய்யும். சில வீடுகளில் பணம் வராததல்ல பிரச்சனை, வந்ததும் நிலைக்காததே பிரச்சனை. சில வீடுகளில் அன்பு இல்லாததல்ல பிரச்சனை, இருந்தும் மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் அதை உடைத்துவிடும். சில வீடுகளில் உடல்நலம் இல்லாததல்ல பிரச்சனை, கவனிக்காததால் மீண்டும் மீண்டும் சிக்கல் வரும். இப்படி லீக் ஆன பிளெஸிங்ஸ் ஐ முதலில் அம்மன் அடைப்பாள். கசிந்த குடத்தை நிரப்புவது மட்டும் போதாது, ஓட்டையை மூட வேண்டும். அதுபோல தான் அருள் உன் வீட்டில் இழப்பு நடந்த வழிகளை மெதுவாக முடக்கும். வேஸ்ட்ஃபுல் ஸ்பெண்டிங் குறையும், தவறான நட்பு விலகும், unnecessary டிராவல் தடுக்கப்படும், ரிஸ்கி டிசிஷன்ஸ் டிலே ஆகும். இதெல்லாம் சில நேரம் ஃப்ரஸ்ட்ரேஷன் போல தோன்றலாம், ஆனால் பின்னால் பார்த்தால் அதுவே ப்ரொடெக்ஷன் என்று தெரியும். என் செல்லமே, அம்மன் காக்கும் வீட்டில் பழைய துக்கத்தின் வாசனை குறையத் தொடங்கும். சில வீடுகளில் ஒரு சம்பவம் நடந்த பிறகு அந்த வீடு முன்னைய மாதிரி ஃபீல் ஆகாது. ஒரு மரணம், ஒரு துரோகம், ஒரு பெரிய நஷ்டம், ஒரு உடல்நல பயம், ஒரு குடும்ப பிரிவு. அந்த நினைவின் ஷேடோ சுவர்களில் கூட தங்கியிருக்கும். சிரிப்பு வந்தாலும் முழுசாக வராது, விழா நடந்தாலும் மனம் திறக்காது. ஆனாலும் அம்மன் அருள் ஒரு நாள் அந்த ஸ்டாக்னன்ட் சாரோ ஐ நகர்த்தும். அந்த சேம் ரூம் இல் மீண்டும் சிரிப்பு வரும். அந்த சேம் வாசலில் மீண்டும் பூ மாலைகள் தொங்கும். அந்த சேம் இடத்தில் ஒரு நல்ல செய்தி ஒலிக்கும். துக்கம் அரேஸ் ஆகாது, ஆனால் அதன் ஆட்சி முடியும். இதுதான் டிவைன் ஹீலிங். மெமரி ரிமெயின்ஸ், பெயின் லூசஸ் இட்ஸ் த்ரோன். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி உனக்கு சொல்கிறார், அம்மன் அருள் காக்கும் குடும்பத்தில் வீட்டு வாசலில் நுழையும் மனிதர்களும் தேர்வு செய்யப்படுவார்கள். யாரும் இப்போது எளிதில் உள்ளே வந்து உன் எனர்ஜியை குலைக்க முடியாது. சிலர் வந்தவுடன் வீடு சோர்ந்து போகும், சிலர் போன பிறகு மனம் கலங்கும், சிலர் பேசிவிட்டு சென்றால் unnecessary ஃபைட்ஸ் ஆரம்பிக்கும். இந்த மாதிரியான சட்டல் டிஸ்டர்பன்ஸ் உண்டாக்கும் மனிதர்கள் தாமாகவே வருவது குறையும், அல்லது அவர்கள் வந்தாலும் அவர்கள் வேர்ட்ஸ் பவர் இழக்கும். Because once the mother seals the threshold, not every vibration can cross. உன் வீட்டின் வாசல் ஒரு physical entrance மட்டும் அல்ல, அது ஒரு sacred boundary. அதை காக்கும் அன்விசிபிள் காவல் இருப்பதை சிலர் உணராமல் தள்ளி போய்விடுவார்கள். என் தங்கமே, அம்மன் அருள் காக்கும் குடும்பத்தில் இசையும் மாறும். முன்பு வீட்டில் டிவி சத்தம் இருந்திருக்கலாம், ரேண்டம் நாய்ஸ் இருந்திருக்கலாம், ஸ்ட்ரெஸ் வாய்ஸஸ் இருந்திருக்கலாம். ஆனால் கிரேஸ் வந்ததும் டெவோஷனல் சவுண்ட் நேச்சுரலி அதிகரிக்கும். யாரோ ஒருவர் ஸ்லோவா ஸ்லோகம் போடுவார், யாரோ ஹம்மிங் பண்ணுவார். காலை நேரத்தில் மணி ஓசை கொஞ்சம் நீளும். சாயங்காலத்தில் தீபாராதனை நேரம் புனிதமாக தோன்றும். சில வீடுகளில் ஈவன் சைலன்ஸ் இட்செல்ஃப் சேஞ்சஸ். முன்பு அன்கம்ஃபர்டபிள் சைலன்ஸ், இப்போது பீஸ்ஃபுல் சைலன்ஸ். அந்த அமைதியும் ஒரு இசைதான். அது வீட்டின் நர்வஸ் சிஸ்டம் ஐ காம் பண்ணும். அதனால் தான் sacred sound is not a ritual extra, it is emotional medicine. ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி சொல்கிறார், அம்மன் காக்கும் வீட்டில் வீட்டாரின் முகங்களில் ஒளி திரும்பும். நீ கவனித்து பார், மிகுந்த கஷ்டம் வந்த குடும்பங்களில் முதலில் கண்களில் ஒளி குறையும், சிரிப்பு ஃபோர்ஸ்ட் ஆகும், தோற்றம் டல் ஆகும், அழகு இருந்தாலும் உயிர் இல்லை போல இருக்கும். ஆனால் பிளெஸிங்ஸ் திரும்பும்போது மேக்கப் இல்லாமலேயே க்ளோ வரும், காரணமில்லாமல் முகம் ஃப்ரெஷ் ஆகும்.
மன அழுத்தம் குறையும்போது ஸ்கின் கூட சாஃப்ட் ஆகும். கண்களில் மீண்டும் ஸ்பார்க் தெரியும். இது வானிட்டி அல்ல, இது லைஃப் ஃபோர்ஸ் ரிட்டர்னிங். அம்மன் அருள் வெளியில் தெரியும் ஒரு பெரிய சைன் இதுதான். வீட்டின் பெண்களும் குழந்தைகளும் ஈவன் மூத்தவர்களும் முன்னாடி இருந்த மாதிரி இல்ல என்று அதர்ஸ் சொல்லத் தொடங்குவார்கள். என் செல்லமே, அம்மன் அருள் காக்கும் குடும்பத்தில் தடைப்பட்ட வார்த்தைகள் திறக்கப்படும். பல வீடுகளில் சில உண்மைகள் பேசப்படாமல் ஆண்டுகளாக அடக்கம் ஆகி இருக்கும். அந்த நாள்ல என்ன நடந்தது, யார் யாரை காயப்படுத்தினார்கள், எதுக்காக இந்த தூரம் வந்தது, யாருக்கு என்ன வலி இருக்கு, இந்த அன்ஸ்போக்கன் பெயின் தான் சைலண்ட் பாய்சன். அம்மன் அருள் வந்ததும் ஒரு நாள் சரியான நேரத்தில் சரியான உரையாடல் நடக்கும். யாரோ ஒருவர் திடீரென்று மனம் திறப்பார். யாரோ ஒருவர் ஃபர்ஸ்ட் டைம் மன்னிப்பு கேட்பார். யாரோ ஒருவர் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் என்று அழுவார். அந்த தியர்ஸ் மற்றும் ட்ரூத் சேரும்போது வீட்டின் பல வருட நச்சு வெளியேறும். ஹீலிங் begins not only when God blesses, but when hearts stop hiding. ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிதிகா தேவி உனக்கு நினைவூட்டுகிறார். அம்மன் காக்கும் குடும்பத்தில் டிசிப்ளின் இட்செல்ஃப் டெவோஷன் ஆக மாறும். நேரத்துக்கு எழுவது, வீட்டை சுத்தம் வைப்பது, பூஜை நேரம் மிஸ் பண்ணாமல் இருப்பது, எல்டர்ஸ் ஐ மதிப்பது, சாப்பாட்டை வீணாக்காமல் இருப்பது, கெட்ட வார்த்தை குறைப்பது, கோபத்தை கட்டுப்படுத்துவது, இவை எல்லாம் ஸ்மால் ஹேபிட்ஸ் போல தோன்றலாம். ஆனால் blessed homes are built on sacred routines. Divine grace likes rhythm. Rhythm creates stability. Stability attracts prosperity. அதனால்தான் அருள் வந்த வீடுகளில் chaos slowly reduces. Random living குறையும். வீட்டில் ஒரு ஆர்டர் பிறக்கும். அந்த ஆர்டர் தான் லாங் டர்ம் blessing ஐ தாங்கும் வெசல். என் தங்கமே, அம்மன் அருள் காக்கும் குடும்பத்தில் பெண்களின் கருவறை, குழந்தைகளின் எதிர்காலம், மூத்தவர்களின் மூச்சு, இந்த மூன்றும் தனி பாதுகாப்புக்குள் வரும். நீண்ட நாட்களாக கன்செப்ஷன் பற்றிய பயம் இருந்தால் நம்பிக்கை திரும்பலாம். கர்ப்பமாக உள்ளவர்களுக்கு அன்எக்ஸ்பெக்டட் காம் கிடைக்கலாம். குழந்தைகள் தேர்வு, கரியர், பிஹேவியர், கான்ஃபிடன்ஸ் இவைகளில் சட்டல் அப்லிஃப்ட் காணலாம். எல்டர்ஸ்க்கு க்ரானிக் டிஸ்கம்ஃபர்ட் இருந்தாலும் அவர்களின் மனநிலை மேம்படும். ஒரு பிளெஸ்ட் ஹோம் இல் மிராக்கிள்ஸ் எல்லாம் ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட் இல் மட்டும் நடக்காது. Sometimes it happens in resilience, in reduced fear, in right timing, in better support, in safe outcomes. இதுவும் அருள்தான். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிதிகா தேவி சொல்கிறார். அம்மன் காக்கும் குடும்பத்தில் நன்றி சொல்லாதவர்களும் கற்றுக்கொள்வார்கள். முன்னால் எல்லாம் கிடைத்தும் அப்ரிஷியேட் பண்ணாதவர்கள் ஒரு நாள் திடீரென்று இந்த வீடு இருக்கே அது இட்செல்ஃப் பெரிய பிளெஸிங் என்று உணர்வார்கள். அம்மா சமைக்கிற சாப்பாடு பெரிய வரம், அப்பா சைலண்ட்லி ஹேண்டில் பண்ணுறது பெரிய பலம், நம்ம பாட்டி ப்ரேயர் இல்லனா நம்ம வீடு இப்படி இருக்காது, என் சகோதரி ரொம்ப தாங்கிட்டா, என் தம்பி ரொம்ப சப்போர்ட் பண்ணான். இந்த ரெகக்னிஷன் தான் ஃபேமிலி கர்மா கிளென்ஸ் ஆகும் மோமெண்ட். பிகாஸ் ingratitude blocks flow, acknowledgement reopens it. ஒருவரை ஒருவர் மதிக்கத் தொடங்கும் குடும்பத்தில் வெல்த் மட்டும் அல்ல, வர்த் கூட பெருகும். என் செல்லமே, அம்மன் அருள் காக்கும் வீட்டில் வெறும் நல்ல விஷயங்கள் மட்டும் வராது. சில சமயம் மறைத்து வைத்திருந்த கெட்ட விஷயங்களும் வெளியில் வரும். இதை பார்த்து பயப்படாதே. ஹிடன் டெத்ஸ் வெளிப்படலாம். சீக்ரெட் லைஸ் தெரியலாம். டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் கண்டுபிடிக்கப்படலாம். லாங் இக்னோர்ட் மெடிக்கல் இஷ்யூ கண்டறியப்படலாம். ஃபேமிலி இம்பேலன்ஸ் வெளிச்சத்துக்கு வரலாம். பலர் இதை பேட் ஃபேஸ் என்று நினைப்பார்கள். ஆனால் இல்லை, அது சர்ஜிக்கல் கிரேஸ். பாய்சன் ஹிடன் இன்சைட் மஸ்ட் பி எக்ஸ்போஸ்ட் பிஃபோர் ஹீலிங். அம்மன் காப்பாற்றும் போது she doesn't decorate the wound, she cleans it. அது ஸ்டிங் பண்ணலாம், ஆனாலும் அது சால்வேஷன். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிதிகா தேவி உனக்கு சொல்கிறார். அம்மன் காக்கும் வீட்டில் ஃபெஸ்டிவல் எனர்ஜி வேற மாதிரி இருக்கும். சாதாரண பண்டிகை நாட்களும் லூமினஸ் ஆகத் தோன்றும். வீடு துடைக்கப்படும் போது மனமும் சுத்தமாகும். கோலம் போடும் போது வாசலில் ப்ரொடெக்ஷன் சர்க்கிள் உருவாகும். பூ வாங்கும் போது ப்ராஸ்பெரிட்டி வைப்ரேஷன் வரும். தீபம் ஏற்றும் போது ancestral blessings descend ஆகும்.
நைவேத்தியம் வைக்கும் போது abundance activates. ஃபேமிலி சேர்ந்து அமர்ந்தால் யூனிட்டி strengthens. இதனால்தான் பண்டிகை என்பது கேலண்டர் இவெண்ட் அல்ல. It is spiritual reset. Blessed families that honor sacred days renew their shield again and again. என் தங்கமே, அம்மன் அருள் காக்கும் குடும்பத்தில் வெளியே போன பிள்ளைகளும் உள்ளுக்குள் வீட்டோடு இணைந்திருப்பார்கள். அவர்கள் எவ்வளவு தூரம் சென்றாலும் ஒரு இன்விசிபிள் கார்டு இருக்கும். சிக்கல் வந்தால் ஹோம் ஃப்ரீக்வன்சி அழைக்கும். அம்மன் திருநாளில் நினைவு வரும். அம்மா குரல் தேவைப்படும். பூஜை நேரம் மனம் சாஃப்ட் ஆகும். சிலர் வெளிநாட்டில் இருந்தாலும் சடன்லி வீட்டுக்கு மணி சென்ட் பண்ண நினைப்பார்கள். எல்டர்ஸ் ஐ கால் பண்ணுவார்கள். ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபீல் பண்ணுவார்கள். இது கோஇன்சிடென்ஸ் அல்ல. கிரேஸ் restores belonging. A protected home calls back its scattered blessings. ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிதிகா தேவி சொல்கிறார், அம்மன் காக்கும் குடும்பத்தில் ஒரு நாள் யாரோ ஒருவர் தங்களுடைய பழைய வெர்ஷன் ஐ விட்டுவிடுவார்கள். கோபக்காரர் மென்மையாவார். பயந்தவர் தைரியமாகுவார். கேர்லெஸ் ஆனவர் பொறுப்பாகுவார். ஆல்வேஸ் நெகட்டிவ் இருந்தவர் ஹோப்ஃபுல் ஆகுவார். விக்டிம் மைண்ட்செட் இருந்தவர் ப்ரேயர்ஃபுல் வாரியர் ஆகுவார். இந்த இன்னர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் அவுட் மிரக்கல்களுக்கு கதவு. Because when one member changes deeply, the entire family field shifts. Sometimes one healed daughter heals the mother. One disciplined son stabilizes the father. One praying grandmother saves the grandchildren. One honest conversation repairs an entire lineage. Never underestimate the power of one transformed soul inside a family. என் செல்லமே, இப்போது உன் குடும்பத்துக்காக நான் இன்னொரு அருள் உறுதி சொல்கிறேன். உன் வீட்டின் தரையில் நடக்கும் கால்களுக்கு அம்மன் சக்தி வரட்டும். வாசலில் நுழையும் ஒவ்வொரு உயிருக்கும் பாதுகாப்பு கிடைக்கட்டும். தீய எண்ணம் கொண்டு வரும் மனிதரின் மனம் வெளியிலேயே தங்கட்டும். நல்ல எண்ணம் கொண்டு வரும் மனிதரின் கரம் ஆசீர்வாதமாகட்டும். உன் வீட்டில் ஒலிக்கும் சிரிப்பு அதிகரிக்கட்டும். குறை சொல்லும் குரல் குறையட்டும். கிச்சன் நிறையட்டும். மெடிசன் பில் குறையட்டும். எல்டர்ஸ் ஸ்மைல் நீளட்டும். சில்ட்ரன் கான்ஃபிடன்ஸ் உயரட்டும். பெண்களின் கண்ணீர் நிம்மதியாக மாறட்டும். ஆண்களின் சுமை வழியாக மாற்றமாகட்டும். கடன் இருந்தால் அது மெதுவாக கரையட்டும். வழக்கு இருந்தால் அது சரியான முடிவை நோக்கி நகரட்டும். உடல் வலி இருந்தால் சரியான குணமடையும் பாதை திறக்கட்டும். தடைப்பட்ட திருமணம், வேலை, கல்வி, குழந்தை பேறு, வீடு, பயணம் எது இருந்தாலும் அதற்கு அம்மன் சரியான நேர கதவு திறக்கட்டும். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிதிகா தேவி இறுதியாக உனக்கு இந்த ஆழமான உண்மையை அளிக்கிறார். அம்மன் அருள் காக்கும் குடும்பத்தில் வாழ்வது என்பது பிரச்சனையற்ற வாழ்க்கை அல்ல. But protected progress. Tears may still come, but they do not drown the house. Delays may still happen, but they do not destroy destiny. Arguments may still rise, but they do not break sacred bonds. Money may fluctuate, but starvation will not own the threshold. Health may shake, but healing doors will open. People may leave, but the right souls will stay. Because once the mother claims a home, that home carries a different signature. அந்த சிக்னேச்சர் ஐ உலகம் எல்லோரும் பார்க்க முடியாது, ஆனால் உணர முடியும். அந்த வீட்டில் நுழைந்தவுடன் சிலர், இங்கே ஒரு அமைதி இருக்கு என்று சொல்வார்கள். சிலர், உங்க வீட்டு வாய்ப் வேற மாதிரி என்று சொல்வார்கள். சிலர் காரணமில்லாமல் tears வரலாம். சிலர் ரிலீஃப் ஃபீல் பண்ணலாம். ஏனென்றால் sacred homes radiate what words cannot explain. என் தங்கமே, உன் குடும்பம் அந்த அருள் வட்டத்துக்குள் இருந்தால் எந்த இருளும் நிரந்தரம் அல்ல. எந்த பயமும் அரசன் அல்ல. எந்த சாபமும் கடைசி வார்த்தை அல்ல. கடைசி வார்த்தை எப்போதும் அருளுக்கே. கடைசி முத்திரை எப்போதும் அம்மனுக்கே. கடைசி தீர்ப்பு எப்போதும் நிம்மதிக்கே. அதனால் மனம் தளராதே. வீடு சின்னதாக இருந்தாலும் பரவாயில்லை. பொருள் குறைவாக இருந்தாலும் பரவாயில்லை. ஆனாலும் தீபம் எரியட்டும். நம்பிக்கை உயிரோடு இருக்கட்டும். அன்னையின் பெயர் ஒலிக்கட்டும். அந்த மூன்று இருந்தால் வீடு ஆலயமாகும். ஆலயம் ஆன வீடு ஆசீர்வதிக்கப்படும். ஆசீர்வதிக்கப்பட்ட வீடு உயர்த்தப்படும். உயர்த்தப்பட்ட குடும்பம் பலருக்கே ஒளியாகும். ஒருநாள் உன் வீட்டை பார்த்து மற்றவர்கள், எப்படி இவ்வளவு மாற்றம்
என்று கேட்பார்கள். அப்போது நீ சிரித்துக்கொண்டு சொல்வாய், இது மனித சக்தி இல்ல, இது அம்மன் அருள். அந்த நாள் நிச்சயம் வரும். அந்த மாற்றம் நிச்சயம் நிறைவேறும். அந்த வீடு நிச்சயம் ஒளிரும். அந்த குடும்பம் நிச்சயம் காக்கப்படும். அந்த அருள் நிச்சயம் தொடரும். என் தங்கமே, இப்போதே அந்த அருள் உன் வாசலில் நின்று கொண்டிருக்கிறது. கதவை திறந்துவிடு. நம்பிக்கையால், நன்றியால், அன்பால். அம்மன் உள்ளே வந்தவுடன் உன் குடும்பத்தின் புதிய அதிர்ஷ்டம் ஆரம்பமாகி விட்டது. என் தங்கமே, அம்மன் அருள் காக்கும் குடும்பத்தில் இன்னும் ஒரு அதிசயமான மாற்றம் மிகவும் மெதுவாகவும் மிகவும் ஆழமாகவும் நடக்கிறது. அது வெளியிலிருந்து பார்த்தால் சாதாரணமாக தோன்றலாம். ஆனால் உள்ளே அது ஒரு முழு தலைமுறையின் பாதையை மாற்றும் சக்தி கொண்டது. அந்த மாற்றம் என்னவென்றால், குடும்பத்தின் உள்ளே இருந்த நாம் முடியாது என்ற மறைமுக நம்பிக்கை மெதுவாக கரையத் தொடங்கும். பல வீடுகளில் இதுதான் மிக பெரிய சாபம். பணமின்மை அல்ல, ஆதரவின்மை அல்ல, அதிர்ஷ்டமின்மை அல்ல, நமக்கு நல்லது நிலைக்காது, நம்ம வீட்டில் யாரும் பெரிய அளவுக்கு உயர மாட்டார்கள், நம்ம வாழ்க்கை இப்படித்தான், நம்ம வீட்டுக்கு எப்போதும் கஷ்டம் என்ற கலெக்டிவ் பிலீஃப். இந்த நம்பிக்கை பல வருடங்களாக சொல்லாமலே சுவர்களில் ஒட்டிக்கிடக்கும். ஆனால் அம்மன் அருள் வந்தவுடன் இந்த இன்விசிபிள் கர்ஸ் லாங்குவேஜ் உடைந்து போகும். ஒரு நாள் யாரோ ஒருவர் வீட்டில் திடீரென்று நிமிர்ந்து பேசுவார், இல்ல, நம்ம வாழ்க்கை மாறும். அந்த ஒரு வாக்கியம் ஒரு வீட்டின் டெஸ்டினியை திருப்பும். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிதிகா தேவி சொல்கிறார், அம்மன் காக்கும் குடும்பத்தில் எதிர்பாராத தெய்வீக டைமிங் வேலை செய்யும். நீ பலமுறை நினைத்திருப்பாய், இது இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும், இந்த உதவி கொஞ்சம் சீக்கிரம் கிடைத்திருந்தா, அந்த டாக்டர் முன்பே சந்திச்சிருந்தா, அந்த மனிதர் அப்போ சப்போர்ட் பண்ணியிருந்தா. ஆனால் தாயருள் விழும் போது நீ புரிந்து கொள்வாய், எல்லாம் எக்ஸாக்ட் டைம் இக்குத்தான் வந்திருக்கிறது. Because sometimes early blessing becomes unready burden, late blessing becomes mature blessing. அம்மன் தரும் விஷயம் தாமதமாக வந்தாலும் அது வரும்போது அதை காப்பாற்றும் அறிவும் தாங்கும் சக்தியும் மதிக்கும் மனமும் சேர்த்து வரும். அதனால்தான் blessed homes are not always the fastest, but they become the most sustained. என் செல்லமே, அம்மன் அருள் காக்கும் வீட்டில் பணத்தை விட மதிப்பு அதிகரிக்கும். இது மிகவும் அரிதான அருள். ஏனென்றால் பல குடும்பங்கள் பணம் சம்பாதிக்கலாம், ஆனால் செல்ஃப் வொர்த் இழந்து வாழ்கின்றன. ஒவ்வொருவரும் தங்களை குறைத்து நினைக்கிறார்கள். நான் போதுமானவன் இல்லை, என்கிட்ட டேலண்ட் இல்லை, என்னால முடியாது, நான் எப்போதும் தவறாகவே போகிறேன். இந்த inner poverty தான் outer poverty யை விட டேஞ்சரஸ். ஆனால் அம்மன் அருள் நுழைந்ததும் அந்த வீட்டில் ஒவ்வொருவரும் தங்கள் உள்ளக மதிப்பை மீண்டும் உணரத் தொடங்குவார்கள். மகள் தன்னுடைய குரலை கண்டுபிடிப்பாள், மகன் தன்னுடைய பொறுப்பை உணர்வான், தாய் தன் சாக்ரிஃபைஸ்க்கு மதிப்பு இருக்கிறது என்று உணர்வாள், தந்தை தன் உழைப்பின் அர்த்தத்தை உணர்வார், எல்டர்ஸ் தாங்கள் பர்டன் அல்ல பிளெஸிங் என்று உணர்வார்கள். This is how true prosperity begins. Spiritual angel நிதிகா தேவி உனக்கு சொல்கிறார், அம்மன் காக்கும் குடும்பத்தில் சின்ன சின்ன அற்புதங்கள் ரிப்பீட் ஆகத் தொடங்கும். முதலில் யாரும் கவனிக்க மாட்டார்கள், ஆனால் கவனித்தால் பேட்டர்ன் தெரியும். கடைசி நேரத்தில் பஸ் கிடைத்துவிடும். லாஸ்ட் டாக்குமெண்ட் சரியான நேரத்தில் கைக்கு வரும். குழந்தை கேட்ட சீட் அன்எக்ஸ்பெக்டட்லி கிடைக்கும். மணி ஷார்ட் இருந்த நாளில் யாரோ டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவார்கள். மெடிசன் வாங்க வேண்டிய நாளில் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். பெரிய ஆக்சிடென்ட் ஆக வேண்டிய விஷயம் ஸ்மால் மிஸ் ஆகி போகும். ராங் கால் அவாய்ட் ஆகும். ஹார்ம்ஃபுல் மீட்டிங் கேன்சல் ஆகும். இவை எல்லாம் லக் அல்ல. These are micro protections. Many families wait only for grand miracles and miss the daily shield. ஆனால் அம்மன் அருள் காக்கும் குடும்பம் இந்த சிறு காப்புகளை உணரத் தொடங்கும் போது அவர்களின் ஃபேத் டீப் ஆகும். என் தங்கமே, அம்மன் அருள் காக்கும் வீட்டில் வீண் ஒப்பீடு குறையும். அவர்களோட வீடு அப்படி, அவங்க பிள்ளை இப்படித்தான், அவங்க எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க, அவங்க ஏற்கனவே செட்டில். இந்த கம்பேரிசன் பாய்சன் பல நல்ல வீடுகளையும் உள்ளிருந்து காலி பண்ணிவிடுகிறது. ஏனென்றால் கம்பேரிசன் ஸ்டீல்ஸ் பீஸ் பிஃபோர் இட் ஸ்டீல்ஸ் ஜாய்.
ஆனால் கிரேஸ் வந்ததும் ஃபேமிலி begins to value its own path. நமக்கான நேரம் வேறு, நமக்கான ஆசீர்வாதம் வேறு, நம்ம வீட்டின் பாதை யூனிக். இந்த அக்செப்டன்ஸ் வரும்போது ஜெலசி குறையும், ரஷ்ட் டிசிஷன்ஸ் குறையும், ஃபேக் ஷோ ஆஃப் குறையும், வீடு ஆத்தென்டிசிட்டி யுடன் வாழத் தொடங்கும். அங்கே தான் ரியல் ஸ்டேபிலிட்டி. ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி சொல்கிறார், அம்மன் காக்கும் வீட்டில் வேலை மற்றும் உழைப்புக்கு ஒரு புது மரியாதை வரும். முன்பு யாராவது வேலை இல்லாமல் சோர்ந்து கிடந்திருந்தால் திடீரென்று உள்ளே ஒரு புஷ் வரும். ஏதாவது தொடங்கணும், இதை முயற்சி பண்ணலாமே, சின்னதா இருந்தாலும் கன்சிஸ்டன்ட் போகலாம். வீட்டில் ஒரு பிசினஸ் தாட் உயிர் பெறலாம். ஸ்கில் லேர்னிங் தொடங்கலாம். பழைய டேலண்ட் மீண்டும் பயன்படுத்தப்படலாம். விமென் லெட் இன்கம் ஐடியாஸ் வரலாம். ஹோம் பேஸ்ட் ஒர்க் ஸ்டார்ட் ஆகலாம். சைட் ஹசல் பிகம் லைஃப்லைன் ஆகலாம். அம்மன் தரும் செழிப்பு பலமுறை பெரிய செக் ஆக வராது, அது கன்சிஸ்டன்ட் எஃபர்ட் கு டிவைன் ஓப்பனிங் ஆக வரும். Blessed homes learn to honor honest labor, and honest labor becomes blessed income. என் செல்லமே, அம்மன் அருள் காக்கும் குடும்பத்தில் பேசாமல் செய்த தியாகங்களுக்கு பலன் திரும்பும். பல வருடங்களாக யாரோ ஒருவர் சைலண்ட்லி சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கலாம். தாய் தன் ஆசையை விட்டிருப்பாள், அப்பா தன் உடலை உடைத்து உழைத்திருப்பார், அக்கா தன் விருப்பத்தை தள்ளியிருப்பாள், அண்ணன் தன் தேவையை மறைத்திருப்பான், பாட்டி தன் மருந்தை விட குடும்பச் செலவை கவனித்திருப்பாள். இந்த சைலண்ட் சாக்ரிஃபைசஸ் நெவர் கோ unseen in the mother's eyes. ஒரு நாள் அது திரும்பி வரும். Sometimes as respect, sometimes as healing, sometimes as money, sometimes as marriage, sometimes as children, as success, sometimes as peace after long struggle. அம்மன் கணக்கு மனித கணக்கல்ல, ஆனால் அவள் நியாயம் தவறாது. ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி உனக்கு நினைவூட்டுகிறார், அம்மன் காக்கும் வீட்டில் குடும்பத்தின் மொழி மாற்றப்பட வேண்டும். இது மிக பெரிய பூஜை. வீட்டில் சபம் போல் பேசும் வார்த்தைகள் இருக்கக்கூடாது. நாசம், கெட்ட நேரம், நம்மால முடியாது, எல்லாம் போச்சு, என் வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு. இந்த வேர்ட்ஸ் வீட்டின் ஆவியை காயப்படுத்தும். அதற்கு பதிலாக நடக்கும், அம்மன் இருக்கா, இது கடந்து போகும், நம்ம வீடு காப்பாத்தப்படும், நல்ல நேரம் வரும், நன்றி, நிம்மதி வரும். இந்த வார்த்தைகள் சீட் போல ரிப்பீட் ஆகும் போது ரியாலிட்டி ஆகும். பிகாஸ் சவுண்ட் கிரியேட்ஸ் ஸ்ட்ரக்சர், ரிப்பீட்டட் சவுண்ட் கிரியேட்ஸ் டெஸ்டினி டோன். என் தங்கமே, அம்மன் அருள் காக்கும் குடும்பத்தில் மன அழுத்தம் மட்டும் குறையாது, கில்ட்டும் கரையும். பல குடும்பங்களில் ஒவ்வொருவரும் ஏதோ ஒன்றுக்காக கில்ட் சுமந்து வாழ்கிறார்கள். அப்போ நான் அப்படி சொல்லக்கூடாது, நான் இன்னும் நல்லா படிச்சிருக்கணும், அவங்க கஷ்டத்துல நான் ஹெல்ப் பண்ணல, அந்த முடிவு தவறு, என் காரணமா இதெல்லாம். இந்த கில்ட் quietly drains life force. ஆனால் அம்மன் அருள் வந்ததும் ஒரு நாள் அந்த soul realizes, நான் செய்த தவறுகளை ஏற்கிறேன், ஆனா அதுல forever விழுந்து கிடக்க மாட்டேன். Repentance becomes wisdom, shame becomes surrender, surrender becomes release. இது இல்லாமல் பீஸ் வராது. Mother doesn't just bless the future, she softens the past. ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி சொல்கிறார், அம்மன் காக்கும் வீட்டில் கண்ணுக்கு தெரியாத பாதுகாப்பு பயணங்களிலும் வேலை செய்யும். வீட்டிலிருந்து யாராவது வெளியே சென்றால் அம்மன் ஷேடோ போல கூட வருவாள். ராங் ரூட் அவாய்ட் ஆகலாம், டேஞ்சரஸ் டிலே ப்ரிவென்டட் ஆகலாம், ரெக்லெஸ் ஸ்பீட் குறையலாம், சடன் இன்ஸ்டிங்க்ட் ஸ்டாப் பண்ண சொல்லலாம், இம்பார்ட்டன்ட் கால் வந்துவிடலாம். மிஸ் ட்ரெயின் லேட்டர் ப்ரூவ்ஸ் ப்ரொடெக்டிவ், சேஞ்ச் பிளான் லேட்டர் லுக்ஸ் டிவைன். பலர் இதை கோஇன்சிடென்ஸ் என்று சொல்வார்கள், ஆனால் பிளெஸ்ட் ஃபேமிலிஸ் நோ. எங்க வீட்டுல இருந்து கிளம்பும்போது நாங்கள் வெறும் போகல, பிரேயர் உடன் போறோம். தட் சேஞ்சஸ் த ஃபீல்ட். என் செல்லமே, அம்மன் அருள் காக்கும் வீட்டில் வறுமை இருந்தாலும் அவமானம் குறையும். இதை நன்றாக கேள், எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் அபண்டன்ஸ் வராது, ஆனால் கிரேஸ் வந்த வீட்டில் டிக்னிட்டி ஃபர்ஸ்ட் வருகிறது. பழைய அவமான நிலைகள் குறையும், உதவி கேட்க வேண்டிய சூழல்கள் குறையும். Others in front of whom the family used to feel small will lose power. Self-respect returns.
தேவைக்கு ஏற்ற அளவு கிடைக்கத் தொடங்கும். borrowing dependency குறையும். simple living but peaceful living becomes possible. இது பெரிய வரம். because a family can survive lack, but prolonged humiliation breaks spirit. Mother restores spirit before luxury. ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிதிகா தேவி உனக்கு சொல்கிறார், அம்மன் காக்கும் குடும்பத்தில் வீடு இட்செல்ஃப் ஒரு ஸ்கூல் ஆகும். அங்கே சில்ட்ரன் ஓன்லி academics கற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்கள் ரெசிலியன்ஸ் கற்றுக்கொள்வார்கள், ரெஸ்பெக்ட் கற்றுக்கொள்வார்கள், பேஷன்ஸ் கற்றுக்கொள்வார்கள், ப்ரேயர் கற்றுக்கொள்வார்கள். கஷ்டம் வந்தா உடனே உடையக்கூடாது என்பதை பார்க்க பழகுவார்கள். சாப்பாடு வந்தா நன்றி சொல்லணும் என்பதை கற்றுக்கொள்வார்கள். எல்டர்ஸ் பேசும்போது கேட்கணும் என்பதை கற்றுக்கொள்வார்கள். மணி ஈஸி வராது என்பதை புரிந்து கொள்வார்கள். அம்மன் பெயர் சும்மா சொல்லக்கூடாது என்பதையும் உணர்வார்கள். இந்த இன்விசிபிள் எஜுகேஷன் தான் ஃபியூச்சர் ஜெனரேஷன்ஸ் ஐ ஸ்டேபிள் ஆக்கும். Not every inheritance is land or gold. Some inheritances are sacred habits. என் தங்கமே, அம்மன் அருள் காக்கும் குடும்பத்தில் ஒரு நாள் திடீரென்று வீடு முழுக்க ஒரு சுத்தமான மகிழ்ச்சி பரவும். காரணம் பெரியதாக இருக்க வேண்டியதில்லை. ஒரே நாளில் எல்லோரும் சிரித்து பேசலாம். லாங் டைம் கழித்து ஃபேமிலி போட்டோ எடுக்கலாம். சிம்பிள் டின்னர் ஸ்பெஷல் ஆக ஃபீல் ஆகலாம். பூஜை முடிந்த பிறகு மனம் லேசாக இருக்கலாம். எல்டர்ஸ் பிளஸ் பண்ணும் போது தியர்ஸ் வரலாம். அந்த நாள் ஆர்டினரி போல இருந்தாலும் எக்ஸ்ட்ராடனரி. பிகாஸ் இட் மார்க்ஸ் த ரிட்டர்ன் ஆஃப் ஜாய் விதவுட் ஃபியர். முன்னால் சிரித்தாலும் உள்ளே இதுக்கு அடுத்தது என்ன பிரச்சனை என்ற டென்ஷன் இருந்திருக்கலாம். ஆனால் இப்போது ஃபர்ஸ்ட் டைம் த ஃபேமிலி என்ஜாய்ஸ் விதவுட் வெயிட்டிங் ஃபார் டிசாஸ்டர். திஸ் இஸ் சேக்ரட் ரிகவரி. ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிதிகா தேவி சொல்கிறார், அம்மன் காக்கும் குடும்பத்தில் மனவலிமை மற்றும் மென்மை இரண்டும் சேர்ந்து வளரும். சிலர் ஸ்ட்ராங் ஆகிறார்கள் ஆனால் ஹாஷ் ஆகிறார்கள். சிலர் கைண்ட் ஆகிறார்கள் ஆனால் வீக் ஆகிறார்கள். ஆனால் மதர் பில்ட்ஸ் சேக்ரட் பேலன்ஸ். ஷீ மேக்ஸ் த ஃபேமிலி சாஃப்ட் இன் லவ் அண்ட் ஃபர்ம் இன் ட்ரூத். அன்பு இருக்கும் ஆனால் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கும். ஃபர்கிவ்னஸ் இருக்கும் ஆனால் பவுண்டரிஸ் இருக்கும். ஜெனரோசிட்டி இருக்கும் ஆனால் ஃபூலிஷ்னஸ் இருக்காது. ஃபேத் இருக்கும் ஆனால் லேசினஸ் இருக்காது. இதுவே உயர்த்தப்படும் குடும்பத்தின் அடையாளம். என் செல்லமே, இப்போது உன் வீட்டுக்காக நான் இன்னொரு அருள் வாசகம் விடுகிறேன். உன் குடும்பத்தின் ஒவ்வொரு மூலையிலும் தேங்கி இருந்த சோர்வு வெளியேறட்டும். சமையலறையில் செழிப்பு வாசம் நிரம்பட்டும். படுக்கையறையில் நிம்மதி குடியேறட்டும். வாசலில் நல்ல செய்தி நிற்கட்டும். பூஜை அறையில் தீபம் நீண்ட நேரம் எரியட்டும். பெண்களின் முகத்தில் ஒளி பெருகட்டும். ஆண்களின் முடிவுகளில் தெளிவு வரட்டும். குழந்தைகளின் எதிர்காலம் திறக்கட்டும். எல்டர்ஸ் ஆசிகள் பலிக்கட்டும். கடன் இருந்தால் கரையட்டும். சண்டை இருந்தால் சமாதானம் வரட்டும். தடை இருந்தால் கதவு திறக்கட்டும். பயம் இருந்தால் துணிவு பிறக்கட்டும். மருத்துவ கவலை இருந்தால் சரியான வழி கிடைக்கட்டும். வேலை தேடியவருக்கு வாய்ப்பு வரட்டும். திருமணம் காத்தவருக்கு நல்ல இணை கிடைக்கட்டும். கற்பம் வேண்டியவருக்கு அருள் நேரம் நெருங்கட்டும். வெளிநாடு, கல்வி, வீடு, தொழில், நீதிமுறை, உடல்நலம் எது இருந்தாலும் அதற்கு தாயருள் காவல் நிலைக்கட்டும். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிதிகா தேவி இறுதியாக உனக்கு இந்த முத்திரை வார்த்தையை அளிக்கிறார். அம்மன் அருள் காக்கும் குடும்பம் உடனே எல்லாவற்றையும் பெற வேண்டியதில்லை. ஆனால் அது எதையும் இழந்து போய் நிரந்தர இருளில் விழாது. பிகாஸ் த மதர் கிரியேட்ஸ் recovery. Recovery in money, recovery in health, recovery in respect, recovery in relationships, recovery in courage, recovery in prayer, recovery in sleep, recovery in laughter, recovery in future. இதை புரிந்துகொள் என் தங்கமே. ஒரு blessed family is not defined by never falling. It is defined by always being raised. உலகம் வெளியே இருந்து அவங்களுக்கு கஷ்டம் வந்ததே இல்ல என்று நினைக்கலாம். ஆனால் உண்மை வேறு. கஷ்டம் வந்தது, கண்ணீர் வந்தது, கதவுகள் மூடின, மனிதர்கள் விலகின, மருத்துவம் பயமுறுத்தியது, பணம் நின்றது, மனம் உடைந்தது. ஆனாலும் அந்த வீடு முழுமையாக உடையவில்லை. ஏனென்றால் invisible hand kept lifting them.
That invisible hand is the mother. அவள் கையை யாரும் பார்க்க முடியாது, ஆனால் அதன் விளைவை எல்லோரும் பார்க்க முடியும். அதனால் உன் வீட்டில் இன்னும் சில விஷயங்கள் செட்டில் ஆகவில்லை என்றாலும் மனம் தளராதே. அருள் ஆல்ரெடி வேலை செய்கிறது. சில பிளெஸிங்ஸ் ரூட்ஸ் இல் ஆரம்பிக்கும், பிறகு ஸ்டெம், பிறகு லீஃப், பிறகு ஃப்ளவர், பிறகு ஃப்ரேக்ரன்ஸ். நீ இப்போது ரூட் ஸ்டேஜ் இல் இருக்கலாம், அதனால்தான் வெளியே ஃபுல் ப்ளூம் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உள்ளே உயிர் எழுந்துவிட்டது. அந்த உயிர் தாயருள். அது ஒருமுறை முளைத்தால் யாராலும் எளிதில் பிடுங்க முடியாது. என் தங்கமே, உன் வீடு சிறியதா பெரியதா என்பது முக்கியமில்லை. அந்த வீட்டில் நம்பிக்கை இருக்கிறதா? அன்னையின் பெயர் ஒலிக்கிறதா? உணவுக்கு முன் நன்றி இருக்கிறதா? எல்டர்ஸ்க்கு மரியாதை இருக்கிறதா? சண்டைக்கு பின் சமாதானம் வருகிறதா? கண்ணீருக்கு பின் தீபம் ஏறுகிறதா? இதுவே முக்கியம். இவை இருந்தால் அந்த வீடு தேர்ந்தெடுக்கப்பட்ட வீடு. அந்த குடும்பம் காக்கப்படும் குடும்பம். அந்த வாசல் வெறும் கதவு அல்ல, அருளின் நுழைவாயில். அந்த குடும்பம் வெறும் உயிர் வாழாது, தெய்வீகமாக மீளும், உயர்ந்திடும், நிலைத்திடும், ஒளிரும், பலருக்கே நம்பிக்கை தரும். ஒரு நாள் நீ உன் வீட்டின் மாறிய அதிர்வை பார்த்து அமைதியாக அழுவாய். எவ்வளவு இருளிலிருந்து இவ்வளவு ஒளி. அப்போது உன் உள்ளம் சொல்லும், அம்மன் வந்துட்டா. அந்த நாளுக்காக அல்ல, அந்த நாள் ஆரம்பமாகிவிட்டதற்காகவே இன்றே நன்றி சொல். ஏனென்றால் அருள் வந்த வீட்டில் அதிசயம் வரப்போவது இல்லை, அது ஏற்கனவே நடக்கத் தொடங்கிவிட்டது.